ஹலோ சப்ஸ்கிரைபர், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களாக பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்த உதவியாளருக்கான வேலையை தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்தவித ரிஸ்க்குமே வந்து கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் உதவியாளர் வேலைவாய்ப்புலேயே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட்ல இருக்கும் தெரியுமா, டெக்னிக்கல் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உதவியாளர் வேலைவாய்ப்பு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக ஹை எண்ட்ல இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. அதை பற்றி அந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம். ஸோ உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன், அதாவது மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியனா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஹை எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவியாளர்லேயே பார்த்தீங்கன்னா ஹை எண்ட்ல இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க கூட இருந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ ஆர் டிகிரி இது ரேட்டில் நீங்கள் எது படித்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் தருவது ஆரம்பிச்சிருக்காங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்ளை பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து நீங்கள் பெண்களே அப்ளை பண்ண முடியும். எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, டெக்னிக்கல் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு ஜாப் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி துடைக்கிறது இது பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் டெக்னிக்கலாக அதாவது ஹை எண்டில் வந்து ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சீனியர் இருப்பாங்களே, அவங்களுக்கு கீழே இருந்து சிஸ்டம் ரிலேட்டடாக இல்லை வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்போட செம்ம ஸ்பெஷலிஸ்ட்டே. அதனால தான் சொல்கிறேன் திரும்ப இந்த ஜாப் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஜாப்பாக வந்து இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா கூட ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே கிடையாது, எந்தவித எக்ஸாமினேஷனுமே கிடையாமல் உங்களை செலக்ட் பண்ணதும் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலுமே சரி இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த மாதிரி ஜாப் போகிறது ரொம்ப ரேரான விஷயம். இப்போ இந்த ஜாப் வந்திருக்கு அப்படின்னும் போது ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜாப் வந்து நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும், ஜாப் அப்படின்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல சேலரி போகணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனும் வந்து இருக்கும். ஸோ அந்த ஜாப் வந்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எல்லா குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த லிங்க் வந்து அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து PDF பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஜாப் பற்றி உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படியே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும், நீங்களும் ஒரு நல்ல சேலரி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக ஒவ்வொன்றா தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. எதற்காக சொல்ல அப்படின்னா, பெருசாக எந்தவித குவாலிஃபிகேஷனுமே கேட்கல. நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங்லேயே வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். டிப்ளமோ டிகிரியும் சொல்லியிருக்கோம், 30,000 சேலரி சொல்லியிருக்கோம். ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ண முடியும், எந்தவித எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் உதவியாளர் வேலைவாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மல்டி ஸ்பெஷலிஸ்ட் டெக்னீஷியன் சொல்லியிருப்போம். ஸோ அதனால எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை இந்த ஜாபை பொறுத்தவரைக்கும். நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக எந்த அளவுக்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணாலே போதும் இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ நம்ம கீழே கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதற்கு கீழே அதாவது 8th பேஜ் வந்தீங்க அப்படின்னா மொத்தமாக 10 பேஜஸ் இருக்கும். 8th பேஜ் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே அப்ளிகேஷன் லிங்க் வந்து இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கோங்க, ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் சொல்லியிருக்கும். இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் எதுவுமே கையே வைக்காதீங்க, அதை வந்து அப்படியே நீங்கள் விட்டுருங்க. அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கல, அதற்கு கீழே இந்த இடத்துல உங்களோட ஃபுல் நேம் வித் இனிஷியலோட கொடுத்துக்கோங்க. 31/3/2020 இந்த தேதிக்குள்ள உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட மதரோட நேம், உங்களோட அம்மாவோட பேர் கொடுத்துக்கோங்க வித் இனிஷியலோட. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் வித் இனிஷியலோட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பிரைமரி மொபைல் நம்பர், ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி அட்ரஸும் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் செலக்ட் ஆகிட்டீங்க இல்லை வந்து உங்களுக்கு வேறு எதுவும் விஷயங்கள் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அவங்க சொல்லணும்னு நினச்சாங்க அப்படின்னா உங்களோட பிரைமரி இல்லை ஆல்டர்னேட்டிவ் இல்லை உங்கள் பிரைமரி ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி அது மொபைல் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிவிப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 2 சிம் வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகேவா, உங்கள் மொபைலில் 2 சிம் யூஸ் பண்ணிப்பீங்க.
உங்கள் மெயினாக இருக்க சிம் நம்பர் இருக்கு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா பிரைமரி நம்பரில் வந்து கொடுத்துக்கோங்க. செகண்ட் சிம் இருக்கு இல்லையா அதை பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மொபைலில் வந்து கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு சிம் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி சர்க்கிளில் உங்கள் அம்மா அப்பா அக்கா தங்கச்சி யாராவது இருப்பாங்களே அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் மொபைல் வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்டரி யூஸ் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி கொடுங்க. அப்படின்னா உங்களோட ரிலேட்டிவ் இருக்கக்கூடிய இமெயில் ஐடி ஒன்று கொடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துவாங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டா கூட இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களை தெளிவுபடுத்துவாங்க. நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கரஸ்பாண்டிங் அட்ரஸ் பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அது அட்ரஸ் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இருக்கும் இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ். அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இதில் போட்டுக்கோங்க. கம்யூனிகேட் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஊர்லேருந்து வெளியூர் எங்கே போயிருக்கீங்க, அந்த ஊரே காலி பண்ணி நீங்கள் வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருப்பீங்க இல்லையா, அந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டுக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஊரில் தான் இன்னுமே அதாவது ரொம்ப வருடமாக ஒரே ஊரில் தான் இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் 10th 12th டிப்ளமோ யூஜி இதில் நீங்கள் எங்கே படித்தாலுமே சரி, எந்த கம்யூனிகேஷன் பண்ணீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ், எந்த இடத்துல படிச்சிங்க, என்ன யூனிவர்சிட்டி படிச்சிங்க, எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க அப்படின்றத 10th 12th டிப்ளமோ யூஜி டிகிரி ரிலேட்டடாக நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு பாக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதர் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் எந்த அளவுக்கு தெரியும் சொல்லி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஸ்பீக் ரீட் ரைட்னு இருக்கு இல்லையா, உங்களுக்கு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும், பேச தெரியும் அப்படின்னா ஒன்று டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அப்புறம் நீங்கள் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேச மட்டும் தான் தெரியும், எனக்கு படிக்க எழுத தெரியாது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் நீங்கள் டிக் மார்க் பண்ணிட்டு இந்த பாக்ஸை விட்டுருங்க. மேக்ஸிமம் தமிழ் பீப்புள் தான் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படின்னா இந்த 3 இடத்துல டிக் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லாங்குவேஜ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு லாங்குவேஜ் தெரிஞ்சால் கூட இந்த லாங்குவேஜோட நேம் எழுதிட்டு உங்களுக்கு என்ன பேச படிக்க என்ன தெரியுமோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு இன்கேஸ் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸை எம்டியாக விட்டுருங்க. ஃபைனலாக இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ ஓட்டிட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ டேட்டை போட்டு எந்த பிளேஸில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸை போட்டு அவ்வளோதான் உங்களை அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி முடிச்சாது. இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்போ மெயில் மூலமாக அனுப்ப போகிறோம், எந்த டேட்டுக்கு அப்ளை பண்ணி முடிக்கணும் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் மெயில் பண்ணக்கூடிய அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3rd பேஜ் வந்தீங்கன்னா 10ல் 3rd பேஜ் வந்தீங்கன்னா அப்ளிகேஷன் சொல்லி இருக்கும். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு இமெயில் ஐடி இருக்கு இல்லையா, இந்த இமெயிலுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். 19/3/2025 பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 2/4/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இந்த வீடியோ பற்றி எதுவும் டவுட் இருக்க போனால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.